நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அவசியம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரே ஒரு நபர் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அவரவர்களுக்கு தகுந்த பிரச்சனைகளில் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நபர்கள் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக இருக்க முடியும். ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் சரௌண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள், தாட்ஸையும் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களோட கிராட்டிடியூடாக இருங்க, நல்ல போல்டாக ஆக்டிவாக செயல்படுத்துங்க, மாதத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் விரதம் இருங்க, ப்ளஸ் டிசிஷன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எடுங்க. இந்த 10 விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னா அந்த ஹை வைப்ரேஷன் ஹேபிட்ஸில் பழக்கமாயிடும். அன்பு வணக்கம். ஒரு வாழ்க்கையிலங்க ஒரு மிகப்பெரிய புரிதல் நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுரும், அதாவது சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அது நம்மளாலேயோ இல்லை மற்றவர்களாலேயோ நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். எது சம்மந்தமாக ஏற்படும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். ஒரு பண விஷயமா இருக்கலாம், ஒரு வருமான விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு விஷயம், சொத்து விஷயம், கார் விஷயம், நகை விஷயம், அல்லது ஏதாவது ஒரு பொருள் விஷயம், மனைவி விஷயம், கணவன் விஷயம், ரிலேஷன்ஷிப்பு, அப்பா அம்மா, இல்லை குழந்தைங்க, இல்லை பெரியவங்க, நெய்பர்ஸு, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஓனர்ஸு, இல்லை நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இவர்களை சார்ந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அல்லது ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நம்மளாம் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், இந்த சரௌண்டிங்ஸில் நம்மளை சுற்றி எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. 100% தவறானது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அதுதாங்க உண்மை. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அவசியம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரே ஒரு நபர் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அவரவர்களுக்கு தகுந்த பிரச்சனைகளில் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நபர்கள் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு 10 வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க. அற்புதமாக செயல்படுத்துங்க. இது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாங்க. ஒரு பேசிக்கான ஒரு புரிதலுக்கு வாங்க. நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. இதை ஏற்படும் போது கிளியர் பண்ணுறதுக்கு ஆன்மீகத்தில் ஒரு சூப்பரான வார்த்தை வச்சுருக்காங்க. ஹை வைப்ரேஷன் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சார்? அதாவது உயர்ந்த அதிர்வு பழக்க வழக்கங்களை நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம். அது என்ன சார் ஹை வைப்ரேஷன் ஹேபிட்ஸ் அப்படின்னா, அது ஒரு பழக்க வழக்கங்கள். இதை மட்டும் நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அன்பாக, ஆனந்தமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம மனநிலை செயல்படும். அந்த மாதிரி செயல்படும் பொழுது நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது இந்த இறைவன் அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்கள் தேவைகளை 100% கொடுத்தே தீர்வார். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஏற்படும். ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க லைஃப். இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க. சரி, இந்த ப்ராக்டிக்கலான ஒரு 10 சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். 10 சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீத் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சின்னு அப்படியே நிறையெல்லாம் நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச ஈஸியான 2 மூச்சு பயிற்சி சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் செயல்படுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 4-7-8 டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் அதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்ன சார் பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னா, ஒரு நம்பரை பிக் பண்ணிக்கோங்க. 4, 5, 6 ஏதோ எந்த நம்பர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ பிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5ன்னு பிக் பண்ணிட்டேன். என்ன பண்ணலான்னா 5 டைம்ஸ் 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மூச்சு நல்லா இழுங்க. மூச்சு இழுக்கும் பொழுது அடிவயிறிலிருந்து இழுங்க. மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு முன்பக்கமாக வரணும்.
மூச்சு விடும்பொழுது வயிறு உள்பக்கமாக சுருங்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மூச்சை நல்லா இழுங்க. அடுத்தது 1 2 3 4 5 சொல்லும்போது ஹோல்டு பண்ணுங்கள். மூச்சை ஹோல்டு பண்ணுங்கள், அடக்கி வைங்க. அதுக்கப்புறமா அதே 1 2 3 4 5 சொல்லும்போது பிரீத் அவுட், மூச்சை ஃப்ரீயாக விடுங்க. ஜஸ்ட் ஒரு 3 டைம் 4 டைம் பண்ணால் போதும். இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள். இன்னொரு டெக்னிக் 4 7 8 சிம்பிள். 4 7 8 1 2 3 4 சொல்லும்போது மூச்சை நல்லா இழுங்க. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 சொல்லும்போது மூச்சை அடக்கி வைங்க. அதே மாதிரி 8 வரைக்கும் நம்பர் கவுண்ட் பண்ணும்போது மூச்சை வெளியில் விட்டுருங்க. இவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் மூச்சு பயிற்சி. காலையில் எந்திரிச்ச உடனே செய்யுங்க. ஒரு 3 டைம் 4 டைம் 5 டைம் செய்யுங்க. இரவு படுக்கும் பொழுது செய்யுங்க. எப்பப்போ ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஃப்ரீயாக இருக்கீங்களோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். சார் இது செஞ்சால் என்ன சார் ப்ளஸ்ஸு? ஃபஸ்ட்டு மன அமைதி ஏற்படுங்க. நம்ம நரம்புகள்லாம் ஒரு காம் டவுனுக்கு ஆகும். இந்த வருத்தங்கள், படபடப்பு, கோபங்கள் இதையெல்லாம் கம்மி பண்ணும். ஜஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு புரியும். பேசிக்காக ஆன்மீகத்தில் நம்ம இந்த இறைத்தன்மையை, இந்த பிரபஞ்சம் நம்மளோட கனெக்ட் ஆகணும்னா பேசிக் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். சிறப்பாக செயல்படுத்துங்க. ரெண்டாவது விஷயம் ஃபோக்கஸை 100% கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். ஃபோக்கஸுங்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு கனவுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களோட கவனம், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட முக்கியத்துவம் அங்கே லேக் ஆகுது. எதனால் லேக் ஆகுது? திடீர்னு ஒரு செல்ஃபோன் வரும். உடனே பார்த்துட்டே இருப்பீங்க, மெசேஜ் பார்ப்பீங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, டைம் வேஸ்ட் ஆகிடும். திடீர்னு ஒரு ஹோல்டு ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஃபோக்கஸ் இருக்கும் உங்களுக்கு, இது தேவை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த ஹோல்டு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா பய உணர்வுலேயே இருக்கிறது. இந்த ஸ்டேட்டு இந்த ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணும். நல்ல தூக்கம் இல்லைன்னா கூட இந்த ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த வித டிஸ்டர்பன்ஸையும் உங்கள் தேவைகளுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இதுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பான வீடியோ நான் போட்டிருக்கேன். பொமடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறவங்க இந்த பொமடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். அற்புதமாக உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் சூப்பராக செயல்படுத்தலாம். படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கெல்லாம் சூப்பராக இதை பயன்படுத்துனீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுங்களா? ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுவேன். கான்சன்ட்ரேஷனோட எது இன்ட்ரடக்ஷனில் போடலாம், எது கண்டென்ட் சொல்லலாம், எது கன்க்ளூஷன் பண்ணலாம்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது திடீர்னு என்ன ஆகும்னா அந்த ஃபோக்கஸிங் கவனம் டைவர்ட் ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொமடோரோ டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் பொமடோரோ டெக்னிக்னா என்னங்க? ஒரு 2 hours கான்சன்ட்ரேஷனோட அந்த பர்டிகுலர் வேலையை சிறப்பாக செய்யணும். அந்த 2 hours அலாரம் செட் பண்ணிக்கங்க. 2 hours மேலே ஒரு 15 minutes பிரேக் எடுத்துங்க. அந்த வேலை முடியலன்னா அடுத்த 2 hours கான்சன்ட்ரேஷனோட செயல்படுத்துறீங்க. இவ்வளோதாங்க இந்த வேலை. சூப்பராக உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், உங்களோட செயல்பாடுகளில் உங்கள் தேவைகளை சூப்பராக செயல்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது விஷயம், குவாலிட்டியான ஃபுட்டு ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். சின்ன ரிக்வெஸ்ட்டு, இரவு 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இதை பண்ணாலே நமக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், மனசு ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி உணவுங்கும்போது தண்ணி, எப்பப்போ தண்ணி தேவைப்படுதோ சிறப்பாக குடிங்க. ஏன்னா அது சரியாக இல்லைன்னா தான் டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ஏற்படும். அதனால் நல்ல உணவு, நல்ல நீர். அதே மாதிரி தூக்கம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இயற்கையான டீப் ஸ்லீப் நமக்கு தேவை. அந்த ஸ்லீப்பை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3-2-1 டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். அது என்ன சார் 3-2-1ன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. 2ன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த டிவி பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால் பெட்டுக்கு போயிடுங்க. பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் போடுங்க. இதை மட்டும் சிம்பிளாக செயல்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் 100% நடந்தே தீரும். நல்ல தூக்கம் வரும். அடுத்த நாள் உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4வது விஷயம், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னு ஒன்று பெருசாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காலையில் எந்திரிங்க, ஒரு 15 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் வாக்கிங் போங்க, சூரியனை பாருங்கள், இது போதுங்க. அதே மாதிரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச உடனே நொண்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் காலில் ஒரு 10 நொண்டி இடுங்க, ரைட் காலில் ஒரு 10 நொண்டி இடுங்க. இதுவே போதும். எக்ஸசைஸுக்கு, ஜிம்முக்கு போகிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. டெய்லி காலையில் நைட்டு
ஒரு 3லேருந்து ஆரம்பிங்க. எடுத்தோன்னே 10 பண்ணுறேன் 15 பண்ணுறேன்லாம் சொல்லாதீங்க. சூப்பர் பிரெயின் யோகானா தோப்பு கரணம் போடுறதுங்க. முழுசாக பிள்ளையாருக்கு முன்னால் எப்படி தோப்பு கரணம் போடுங்களா, கையை வச்சுட்டு நல்லா தோப்பு கரணம் போடுங்க. எடுத்த உடனே ஒரு 2 செய்யுங்க, 3 செய்யுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 10 வரைக்கும் பண்ணால் போதும். இந்த எக்ஸசைஸ் நம்ம உடலுக்கு போதுமானது. 5வது விஷயம், ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது செலவு பண்ணி பாருங்கள். உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் சொல்கிறது காமெடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னங்க, நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தால் உடனே செல்ஃபோனில் என்ன பார்க்கலாம், என்ன சினிமா பார்க்கலாம், என்ன ஷாப்பிங் போகலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆகிடுறீங்க. எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் டெய்லி அலாட் பண்ணுங்கள். டூர், அதாவது இப்போது நேச்சுரலோட என்ஜாய் பண்ணணுன்னு உடனே கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், டூர் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் போங்க, செல்ஃபோன் இல்லாமல் போங்க, இயர்ஃபோன் இல்லாமல் அந்த இயற்கையை ரசிங்க. மற்றதெல்லாம் என்ன நடக்குது, வெளி உலகம் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும். நம்மளோட மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நம்மளை விட்டு போயிடும். இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செயல்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸ்பெண்ட் வித் நேச்சர். இந்த இயற்கையோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் பாசிட்டிவாக இருக்கேன் சார், மற்றவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்க, நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் இயற்கையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் பீப்புள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. இது உண்மை. செயல்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். 6வது விஷயம், நம்மளை சுற்றி பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுங்கள். அது எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க. நம்மளை சுற்றி நல்லா சுத்தமாக இருக்கணும். நம்மளோட ரூமு, நம்ம இருக்கிற இடம் நல்லா சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனியாக இருந்தால் சோக பாட்டு கேட்பாங்க. கேட்டால் எனக்கு அந்த பாட்டு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பாங்க. டிவியில் பார்த்திங்கன்னா சோகமான ஒரு ட்ராமா, டிவி பார்த்தாலே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சோகத்தை, கஷ்டத்தை, வருத்தத்தை தான் கொடுக்கும். அதனால் இந்த டிவி பார்க்குறது, இந்த தேவையில்லாத பாட்டு பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மைண்டு ப்ரெசன்ஸ்க்கு பாசிட்டிவான மியூசிக்கை, பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களை சுற்றி க்ரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அந்த சோக பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்லாம் கேட்டுட்ருக்க வேணாம். அந்த மாதிரி கேட்கும் நபர்கள் இருந்தாலும் பக்கத்திலே நீங்கள் உட்கார வேணாம். 7வது விஷயம், பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங். அதாவது எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளோட செயல்பாடுகள் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேங்க. நம்மளை சுற்றி 1000 விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு சர்வீஸ் கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வருவோம், ஒரு பேங்க்கு போவோம், ஒரு சர்வீஸ் பண்ணுவோம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் பணம் கட்டிட்டு வருவோம். இந்த மாதிரி பல வேலைகள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற வேலைகளுக்கு நன்றியுணர்வாக இருங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, கொண்டு வந்து வச்சாருன்னா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் கிராட்டிடியூடை செயல்படுத்துங்க. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு கிராட்டிடியூடாக இருங்க. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு, நன்றிங்கன்னு சொல்லுங்கள். இறங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, ஏதாவது காய் வாங்க போகிறீங்க, அந்த செயல்பாடுகள் முடிஞ்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளுக்கு நன்றியுணர்வை செயல்படுத்துங்க. இந்த நன்றியுணர்வு நம்மளோட எண்ணங்களில் பாசிட்டிவிட்டியும், நம்மளோட செயல்பாடுகளில் பாசிட்டிவிட்டியும் 100% இம்ப்ரூவ் பண்ணும். 8வது விஷயம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் போல்டாக இருக்கணுங்க. நல்ல ஸ்டெடியாக நிமிர்ந்து நின்று, நல்ல போல்டாக, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக, நல்ல ஸ்மைலிங்காக பேசுங்க. ஒரு போல்ட்னஸ் வேணும். அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸை கிரியேட் பண்ணிக்கங்க. ரொம்ப தைரியமாக தெம்பாக பேசுங்க. 9வது விஷயம், மாதத்துக்கு 1 நாள் ஃபாஸ்டிங், விரதம் இருங்க. எடுத்த உடனே 1 நாள் இருக்க வேணாங்க. 24 ஹவர்ஸ் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் விரதம் இருந்து பாருங்கள். அடுத்த மாதம் ஒரு 7 ஹவர்ஸ். ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு ஒரு 6 மணி நேரம், அப்புறம் 7 மணி நேரம், இப்படியே கொண்டு போங்க. ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு 24 ஹவர்ஸ் விரதம் இருங்க. ஜஸ்ட் இருந்து பாருங்கள். உங்கள் உடம்புல ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பவர், ஒரு வில் பவர், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விரதம் இருக்கும் பொழுது ஜூஸ் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6 மணி நேரம் விரதம் இருக்கும்போது எவ்ரி 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தேவையான தண்ணியை மட்டும் குடிச்சிக்கணும். இதுவே போதும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட பாசிட்டிவிட்டி லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்களே ப்ராக்டிக்கலாக பாருங்கள். 10வது விஷயம், லாஸ்ட் விஷயம், டேக் டிசிஷன் ஃபார் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவு பண்ணுங்கள். ஒரு சினிமாக்கு போகிற விஷயம், ஒரு படிக்கிற விஷயம், ஒரு ஷாப்பிங் போகிற விஷயம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், என்ன சாப்பிட்லாம், என்ன பழம் வாங்கலாம், என்ன காய் வாங்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிசிஷனை சூப்பராக அது அக்ராஸ் த டேபிள் டிசிஷன் எடுங்க. ஒரு மிராக்கிள் நடக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ
உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களுக்கு சூப்பராக முடிவு பண்ணலாம். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கலாம், இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேட் சூப்பராக இருக்கும். இந்த 10 விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் சரௌண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் தாட்ஸையும் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களோட கிராட்டிடியூடாக இருங்க. நல்ல போல்டாக ஆக்டிவாக செயல்படுத்துங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் விரதம் இருங்க. ப்ளஸ் டிசிஷன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எடுங்க. இந்த 10 விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னா அந்த ஹை வைப்ரேஷன் ஹேபிட்ஸில் பழக்கமாயிடும். அந்த ஹை வைப்ரேட்டிங் ஹேபிட்ஸ் ஒன்ஸ் நமக்கு இன்புட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மனநிலை ஒரு அன்பாக, ஒரு அமைதியாக, ஒரு ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கும். அந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் உங்கள் தேவைகளை 100% செயல்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு மிகச்சிறப்பான அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.